நிறைய பேர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கட்சியோட இந்த பதவிகள்ல இருந்து நாங்கள் அடிப்படை உறுப்பினர் பதவிகள்ல இருந்து நாங்க பெண்கள் ஆகிய நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம். மாணவர் காங்கிரஸ்ல இருந்து இருக்கும் போதுல இருந்து இந்த கட்சியை அந்த அளவுக்கு நாங்கள் நேசித்து இருக்கிறோம். கட்சியை பத்தி சொல்லும் போதே எனக்கு அந்த அளவுக்கு உருக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சியில உழைத்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் எங்களுடைய மாநில தலைவர் எங்களை எல்லாம் இப்படி பண்றது எங்களுக்கு நானும் ரொம்ப நேரமா அழக்கூடாதுன்ட்டு நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்றேன். அழக்கூடாதுன்ட்டு நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்றேன். பட் எங்களுக்கு இப்படி மாநில தலைவர் பெருத்த துரோகம் செய்கிறார். அதற்கு துணையாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேஜி அவர்களே இருப்பது நினைச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் பலதரா அவர்கிட்ட அப்பீல் பண்ணிட்டேன், நீங்க ஏன் அவருக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுகிறீர்கள் என்று. ராகுல் காந்திஜி எனக்காக கிளியர் செய்த ஒரு சீட்டை 30 ஆண்டு காலமாக இந்த கட்சிக்கு நான் உழைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கிறாரு, எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையா? தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸோட மாநில தலைவியா நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். இந்த கட்சியில எவ்வளவு புது பெண்களை நான் கொண்டு வந்திருக்கேன், எவ்வளவு பேரை நான் எம்பவர் பண்ணியிருக்கேன். அப்ப நாங்க மட்டும்தான் உங்களை நேசிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நீங்க நேசிப்பது இல்லையா? இந்த மாநில தலைவர் இப்படி பண்றாரு. ராகுல்ஜிக்கு எல்லாமே தெரியுது. ஏர்போர்ட்டுக்கு அவர் உங்களை ரிசீவ் பண்ண கூட வரல. நீங்க அவர்கிட்ட கோச்சிக்கிறீங்களே, ஏன் அவரை தட்டி கேட்க மாட்டேன்றீங்க? நீங்க தட்டி கேட்டாதானே எங்களுக்கு உரிமை கிடைக்கும். நீங்க கோச்சிட்டு போயிடுறீங்க. நீங்க கோச்சிக்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியுது. பட் அதனால எங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? இது காந்தி தேசம் தான், காந்திய கட்சி தான். இது காந்திய கட்சி அப்படின்னும் போது நீங்கள் காந்தியவாதியாகவே இருந்தீர்கள் என்றால், இது போல கோட்ஸே பெண்களாக எங்களை கொடுமைப்படுத்தும் போது நாங்க யார்கிட்ட போய் நியாயம் கேட்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதனால்தான் இந்த தேசத்தோட ஜனநாயகத்தின் 4வது தூணான உங்களை பார்த்து நாங்கள் நியாயம் கேட்கிறோம். எங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும். நாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து உங்ககிட்ட பதில் கேட்போம், இல்ல இந்த பிளாட்ஃபார்மை விட்டு வெளியில போனாலும் உங்ககிட்ட இருந்து நாங்கள் பதில் வாங்காமல் விட மாட்டோம்.